ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேர்கேஸ் ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டேர்கேஸ்னு ஒன்றும் இல்லைங்க, படிக்கட்டு மாதிரி ஒரு பேட்டர்ன் நாம கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 ஸ்டெப்பு வரணும். 4 ஸ்டெப், 3 ஸ்டெப், 2 ஸ்டெப், 1 ஸ்டெப். ஸோ ஒரு ஸ்டெப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ண வைக்கணும். இதை எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸோ ஹேக்கர் ரேங்க்னால மெத்தட் கால் மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தட் கால் மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போதும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேர் கேஸு அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. 5னா 5 ஸ்டெப்ஸ் வரணும், 4னா 4 ஸ்டெப்ஸ் வரணும், 3னா 3 ஸ்டெப்ஸ் வரணும். அதுதான் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம இந்த கன்சோலில் கொடுத்த கேஸே எடுத்துப்போம். ஸோ இங்கே நமக்கு n=4ன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த கவுண்ட்டு தேவையில்லை, இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப்பை வச்சு ஆரம்பிக்கலாம். ஃபார் i = 4. ஓகேங்களா? i > 0. இந்த கேஸில் கண்டிஷன் ட்ரூ. 4 > 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே வரும். இங்கே இன்னொரு லூப் போட்டிருக்கேன். j = 0, j <4. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸும் ட்ரூ. 0 <4 கண்டிஷன் ட்ரூ. இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். என்னன்னா j > i -1, which means 0 greater than i -1. I இங்கே என்னது? i = n. So 4 - 1, which means 3. So 0 greater than 3 இந்த கேஸில் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறது நாம இங்கே சும்மா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் வந்து J0 கேஸில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்பேஸு விட்டுரும். ஓகேங்களா? அடுத்து J வந்து ஃபஸ்ட் இன்னர் லூப் முடிஞ்சிட்டு அப்புறம் தான் அவுட்டர் லூப்புக்கு திரும்பி போகும். ஓகேங்களா? ஸோ J வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 <4 கண்டிஷன் ட்ரூ. இங்கே செக் பண்ணுவோம் 1 greater than 3. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்லேயும் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எல்ஸில் வந்து ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இங்கே நான் ஸ்பேஸை எப்படி நான் காமிக்கிறது? சரி, எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு, செகண்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா? அடுத்து J வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 greater than or equal to i -1. 2 greater than or equal to 3. இந்த கேஸ்லேயும் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இன்னொரு எஸ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அடுத்து J வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3 greater than or equal to 3. 3 greater than or equal to 3னால கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கேஸில் நமக்கு இந்த system.out.print இருக்குன்னா, ஸோ பிரிண்ட் கொடுத்தா பக்கத்தில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு ஆஷ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது J வந்து என்ன? 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 <4 கண்டிஷன் ஃபால்ஸ். 4 <or equal to true. ஸோ இங்கே 4 <4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த ஜேலோ முடிஞ்சு இங்கே system.out.print என்னன்னு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அடுத்த லைனுக்கு போக. ஸோ இப்போ நமக்கு கர்சர் வந்து இங்கே பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லைன் இங்கே வந்துடும். இப்போ ஃபார் லூப் முடிஞ்சு ஒரு லைன் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ i இன்க்ரிமெண்ட் ஆகும். i இங்கே டிக்ரிமெண்ட் ஆகும். i 4ல் இருந்துச்சா, இப்போ 3க்கு டிக்ரிமெண்ட். 3 greater than 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்பி இன்னர் லூப்புக்கு வரும். இப்போ J வந்து பழையபடி 0க்கு போயிடுமா? 0. இந்த கேஸில் வந்து i வந்து என்னவா அப்டேட் ஆயிடுச்சு? 3க்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ 3 - 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் J வந்து 0 வருமா? 0 greater than 2 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து J வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 greater than 2 கண்டிஷன் ஃபால்ஸ். திரும்பி ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து J வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? 2 greater than or equal to 2 இந்த கேஸில் greater than or equal to கண்டிஷன் ட்ரூ. ஸோ நமக்கு இங்கேயே ஒரு ஹேஷ் பிரிண்ட் ஆகிடும். அடுத்து J வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? 3 greater than 2 இந்த கேஸ்லேயும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இன்னொரு
ஹேஷ் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஜே வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னு. ஸோ கர்சர் இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அடுத்து ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஐ 3 இருந்துச்சு, இப்போ ஐ என்ன ஆகும், 2 ஆகும். அப்போ இங்கேயும் ஐயோட வேல்யூ அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ 2 - 1 1 ஆயிரும் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பி ஜே லூப்புக்கு வரும். ஜே வந்து 0 greater than or equal to 1 0 greater than, இந்த கேஸில் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நமக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஜே வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 greater than or equal to 1 இந்த கேஸில் நம்ம கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த ஆஷ் பிரிண்ட் ஆகும் இங்கே. ஓகேங்களா? அடுத்து ஜே வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 greater than or equal to 1 அஃப்கோர்ஸ் ட்ரூ. ஸோ திரும்பி ஒரு ஆஷ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஜே வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 greater than 1 ஸோ இந்த கேஸ்லேயும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஒரு ஆஷ் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஜே வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபார் லூப் ஜே லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து இந்த இன்க்ல ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால கர்சர் வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்து ஐ வந்து 2 ஐ வந்து இப்போ 1க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். 1க்கு டிக்ரிமெண்ட் ஆனால் நான் இங்கேயே அப்டேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1 - 1 0. ஸோ ஜே வந்து 0 0 greater than or equal to 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஹேஷ் பிரிண்ட் ஆயிடும். அடுத்து ஜே வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஹேஷ் பிரிண்ட் ஆகும். 1 greater than or equal to 2. அடுத்து ஜே வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 greater than 0 ஹேஷ் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஜே வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 greater than 0 கண்டிஷன் ட்ரூ ஹேஷ் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஜே வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 greater than or 4 greater than 0 4 less than 4 இந்த கேஸில் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அந்த ஜேல விட்டு வெளியே வந்துடும். இந்த லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ கர்சர் வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்து இங்கே வந்து ஐ வந்து என்ன டிக்ரிமெண்ட் ஆகும்னா 0 டிக்ரிமெண்ட் ஆகும். 0 greater than 0 இந்த கேஸில் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். இங்கே நீங்கள் இந்த எஸ் சிம்பிளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எஸ்ங்கிறது இங்கே ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் நமக்கு கணக்கு தெரியாது. ஸோ எஸ்ஐலாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரெக்வயர் அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆயிடும். இது ஒரு படிக்கிட்ட மாதிரி வந்துடுச்சா? ஸோ இது தாங்க ஸ்டேர்கேஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி ஹேக்கர் அண்ட் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.